ஆனால் இது ரஜினி சார் வந்து கமலுக்காக நான் பண்ணக்கூடிய மிகப்பெரிய உதவின்னு அவர் மைண்ட் செட் போனதுக்கப்புறம் 2 பேரை இன்செர்ட் பண்ணாருன்னா வரக்கூடிய ப்ராஃபிட் 3 பேருக்குமே ஷேராக போகும். இப்போ அந்த ப்ராஃபிட் 150 கோடி வந்து ஆளுக்கு 50 கோடி தான் போகும். இப்போ அதனால அதில் பிரயோஜனம் கிடையாது உங்களுக்கு. அது இப்போ முழுமையாக ஒருத்தர் கஷ்டப்படும் போது கொடுக்கணுங்க. அதான் நாங்கள் வந்து உதவி. அதான் ரஜினி சார் வந்து தனியாக சோலோ ப்ரொடியூசர் கமல்னு டிசைட் பண்ணிட்டார். இவர்கள் வந்து சுந்தர்சிக்கு என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியாது, அழுத்தம் இருக்கான்னு தெரியாது. அந்த விளைவாக தான் சுந்தர்சி இப்போ நாலேஜ், ரஜினி சார் நாலேஜோ கமல்ஹாசனுக்கு இல்லாமல் பதிவை போட்டார். கமலஹாசன் இப்போ சென்னையில் கிடையாது, தமிழ்நாட்டிலே கிடையாது, வெளியூரில் இருக்கார். அவருக்கு தகவல் போயிருக்கு, அவர் திரும்பி சென்னை வரணும். ரஜினி சார் சென்னையில் இருக்கார். ஸோ ரஜினி சார் வந்து பதிவை எடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கலாம். உடனே எடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். உட்காந்து பேசுவோம், பேசி தரக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. சுந்தர்சிக்கு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரஜினி சார் விடமாட்டார். ஒருவேளை அவரே வேண்டாம் சார், நிறைய சிக்கல்கள் இருக்குது, நான் வந்தால் ஃப்ரீயாக அவங்ககிட்ட வச்சு நான் படம் பண்ண முடியாது சார், நீங்கள் அடுத்த ஒரு வாய்ப்பு தரதா இருந்ததுன்னா நீங்கள் இந்த படமும் நீங்களும் கமல் சேர்ந்து பண்ணக்கூடிய முடிச்சதுக்கப்புறம் நான் பண்ணுறேன் சார் அப்படிங்கிற விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வேறு ஒரு இயக்குனரை வச்சு நீங்கள் பண்ணுங்க சார், நான் அவரே வந்து சொல்லுவார். வேண்டாம், இது பெரிய தலைவலி ஆயிரும், உங்களுக்கும் தலைவலியும் எனக்கும் தலைவலி ஆயிரும் சார், எனக்கு கெட்ட பேர் ஆகிடும் கூட ரஜினி சார்கிட்ட இது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே. அப்போ இது இல்லைனால் அடுத்த கட்டமாக ரஜினி சார் வச்சுருக்கிற இன்று ஒரு 3-4 இயக்குனரில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக போகும். அது யாருங்கிறத ரஜினி சார் தான் சொல்லுவார். ஓகே.